நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கீழே தெரியுற ரைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வந்து இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான இரும்பு சத்து உள்ள ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து அப்படியே பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அடையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்துட்டு 1.5 அளாக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். அதை நான் இதில் போட்டுக்கிறேன். 1 அளாக்கு பச்சரிசி. இது ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒரு 2 மணி நேரம் நம்மளுக்கு ஊறட்டும். இப்போ இதை நல்லா வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. வேறு ஒரு பவுலில் நான் வந்து 1/2 அளாக்கு சிறுபருப்பு எடுத்துக்கிறேங்க, 1/2 அளாக்கு துவரம்பருப்பு, ரெண்டையுமே இதையும் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இதுவும் 2 மணி நேரம் ஊறட்டும். அரிசி பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம பருப்பும் ஊறிடுச்சுங்க. இது ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லாமே ஒன்றா கூட நம்ம ஊற போட்டுக்கலாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தனித்தனியாக போட்டேன். இப்போ அரைக்கும் போது எல்லாம் ஒன்றா போட்டு தான் அரைக்கணும். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு இஞ்சி வந்துட்டு பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, நான் வந்து ஒரு 13 காஞ்ச மிளகா போட்டிருக்கேங்க. அதையும் போட்டு இப்போ எல்லாமே ஒன்றா அரைச்சிக்கலாங்க. இந்த அரிசியும் இதோட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து மாவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லைங்க, ரொம்ப குறனும் இல்லை, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம வந்துட்டு இருக்கிற அரிசியும் நான் 2 வாட்டியாக போடலான்ட்டு ஒரே வாட்டி போட முடியாது, இருக்கிறதையும் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், நம்ம வந்து மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க, இதில் போட்டு கலந்துக்கலாம். நான் வந்து முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு எடுத்துருக்கேங்க. தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்மளுக்கு இது வந்து ஹெல்த்தியான ஒரு அடை, முருங்கைக்கீரை அடை. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா முருங்கைக்கீரையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் கடுகு பெருங்காயத்தூள் தாளித்து கொட்டிட்டு அப்படியே நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். இதில் இப்போ நான் ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்து முடிச்சது நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் எப்போயுமே இந்த அளவுக்கு தான் ஊற்றுவேன், ஏன்னா அடைன்றதால ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த அளவுக்கு ஊற்றினாவே நல்லா தடிசாக வரும். ஏன்னா நம்ம இதில் கீரை எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். அவ்வளோதாங்க, நம்ம இதை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்கிறேன். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தடிசாக வருதுன்னு. இதுவே உங்களுக்கு இன்னமும் இல்லை, இதை விட தடிசாக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதை மூடி வச்சுக்கலாங்க. நம்ம வந்து ஸ்டவ் மீடியமாக தான் வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கம் நல்லா இந்த மாதிரி ஆனதும் எடுத்துக்கலாங்க. இதை மாதிரி இன்னும் ஊற்றிக்கலாம்.
பாருங்கள், அவ்வளோதாங்க. சூப்பரான முருங்கைக்கீரை அடை ரெடி. இந்த மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே நம்ம காரம் எல்லாம் போட்டிருக்கிறதால இதுக்கு தொட்டுக்க தேவையில்லை. ஆனால் நம்ம வந்துட்டு சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி கூட எது வேணாலும் தொட்டுக்கலாங்க. இல்லை கார சட்னி கூட நம்ம தொட்டுக்கலாம். இதை அப்படியே சாப்பிட்லாம். நம்மளுக்கு வேண்டிய அளவு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு காரம் ஒவ்வொருத்தவங்க நிறையா சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காரம் இதெல்லாம் போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து தோசைக்கல்லில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஊற்ற வேண்டியது தான். அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம வந்து வீட்டில் வந்து பசங்க வந்துட்டு முருங்கைக்கீரை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி அடையில் போட்டு கொடுத்தா அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் அந்த சத்தானது கிடைச்ச மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்துட்டு நீங்கள் சர்க்கரை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இல்லை வெல்லம் அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.